முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வர, நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது மட்டுப்படும், கட்டுப்படும். மேலும் தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்து உங்கள் பாதையை விட்டு விலகி ஓடிவிடும். கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், பிள்ளையார் பட்டியிலே உள்ள விநாயகர் தன் ஒரு கரத்திலே சிவலிங்கத்தை ஏந்தி இருப்பதை சிறப்பானதாக சொல்லுகின்றனர். அன்பர்கள் இதை மனதிலே தியானித்து அவர்கள் கணபதியை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 29/6/2024 கிழமை, சனிக்கிழமை, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் ஆனி 15வது நாள். திருப்பதி ஏழுமலையான் மைசூர் மண்டபம் எழுந்தருளர், திருத்தணி முருகன் பாலாபிஷேகம், மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அலங்கார திருமஞ்சன். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, பிறகு 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய திதி அஷ்டமி மாலை 5:58 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்தரட்டாதி காலை 10:46 வரை. யோகம் சித்த மரண யோகம், சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மகம், பூரம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி. யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். இன்றைய ஜோதிட சிறு குறிப்பு என்ற பகுதியிலே லக்ன பாவத்தை, அதிலே அமர்ந்திருக்கும் கிரகங்கள், மேலும் அதற்கு உரிய பரிகாரங்கள் என்றெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதலில் ஜோதிட சாஸ்திரம் என்பது என்ன? பதவி பூர்வ புண்ணிய ஜென்ம பத்திரிகை என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பிட்ட கிரகங்கள் பகையாகவும் குறிப்பிட்ட கிரகங்கள் நட்பாகவும் நம்முடைய ஜாதகத்தில் மாறுவது என்பது நாம் செய்த போன பிறவியிலே புண்ணியமும் பாவமும் ஆகும். அந்த புண்ணியத்திற்கு தகுந்தார் போன்று நல்ல இடங்களிலே நல்ல கிரகங்கள் அமர்ந்து விடுகிறது. பாவத்திற்கு இணங்க மோசமான கிரகங்கள், கெட்ட கிரகங்கள் அமைந்து விடுகிறது. அதை வைத்துதான் நம்முடைய ஆயுள் கால பலாபலன்கள் சொல்லப்படும். ஒருவர் சந்திரனை வைத்து அவருடைய திசையை குறிப்பிடுகிறார். எந்த நாளில் அவர் இறந்தாரோ அந்த நாளிலே எந்த நட்சத்திரமானது ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த நட்சத்திரம்தான் அவருடைய அடுத்த பிறவியிலே தொடர்கிறது. உதாரணத்திற்கு, ஒருவர் அவிட்டம் என்ற நட்சத்திரத்திலே இறக்கிறார் என்று நாம் கற்பனை செய்து கொண்டால், அந்த அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம். அவருடைய அடுத்த பிறவி அந்த அவிட்டம் நட்சத்திரம் இருக்கலாம், அல்லது மிருக சீரிடம் என்ற நட்சத்திரம் இருக்கலாம், அல்லது சித்திரை என்ற நட்சத்திரத்திலே இருக்கலாம்.
ஆக மொத்தத்திலே அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அந்த நட்சத்திரத்துக்கு மீதி பகுதியிலே அவருடைய பிறப்பு கணிக்கப்படுகிறது. அதனால்தான் மாதா கர்ப்ப செல்லு போய் நிலுவையில் இருந்த பாக்கி என்று சொல்லுகின்றார்கள். சரி, இப்பொழுது ஜென்மத்திலே புதன் இருந்தார். லா என்று போட்ட அந்த இடத்திலே புதன் என்ற கிரகம் இருந்தால் அவருடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும்? சொல்லுகின்ற வார்த்தையிலே கோபம் காணப்படும், தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்ய வேண்டியது இருக்கும். நன்றாக பழகும் நண்பர்கள் கூட வித்தியாசப்பட்டு பிரிய நேரிடும். இவர்கள் தான் பிறந்த தேசத்தை விட்டு வெளிநாடு சென்று வருவதை பெரிதளவிலே விரும்புவார். அங்கேயே கிரீன் கார்டு வாங்கி நிரந்தரமாக குடியிருக்கவும் அவர்கள் முயற்சி செய்யலாம். பொருளாதார விஷயத்தில் அவ்வளவு பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. இதற்குரிய பரிகாரம், புதன்கிழமை தோறும் விஷ்ணு கோயிலுக்கு சென்று விஷ்ணு சகசர நாமத்தை 2 முறை பாராயணம் செய்து வரலாம். இதை துளசி அர்ச்சனையாகவும் செய்து விஷ்ணுவின் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகலாம். முடிந்தவர்கள் செல்வந்தர்களாக இருந்தால் மரகத பிள்ளையாரை வைத்து பூஜிக்கலாம். ஜென்ம லக்னத்திலே குரு இருந்தார், எல்லா வகையான வசதிகள் இருந்தும் ஏதோ ஒரு மந்த நிலை காணப்படும். சுறுசுறுப்பும் வேகத்துடன் ஆற்றக்கூடிய செயலிலும் துளி கூட இருக்கார். எந்த விஷயத்திலும் ஒரு சரியான முடிவுக்கு வர முடியாமல் தத்தளிக்கின்ற நிலை வரும். சொற்கள் தடுமார். இதனால் சுற்றிலும் காணப்படுபவரின் மன வருத்தத்திற்கு ஆளாகலாம். காரியங்களில் வெற்றி அவ்வளவு சுலபமாய் வராது. மாணவர்களுக்கு படிப்பில் நாட்டம் இருக்காது. வியாபாரிகள் சோர்ந்து காணப்படுவர். தொழில் விருத்தி இருக்காது. இதற்கு உண்டான பரிகாரம், சிவபெருமானை நாளும் தியானம் செய்து 3 முறை சிவலிங்கத்தை வலம் வருவது நல்ல பரிகாரம். ருத்ர மந்திரத்தை காலையில் எழுந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து சொல்வது 2வது பரிகாரம். 8 வேத விற்பனர்களுக்கு வேஷ்டியும் பணமும் கொடுத்து வாழ்த்து பெறுவது 3வது பரிகாரம். தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு அவர் பீடத்திற்கு முன்னால் 5 அகல் விளக்குகள் ஏற்றி விளக்கு பூஜை செய்வது மிக சிறந்த பரிகாரம் ஆகும். பிறக்கும் பொழுதே இந்த ஜென்ம லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் சகல விதமான சௌபாகியத்தோடு பிறந்தவர். அதிக கஷ்டப்படாமல் எல்லா காரியங்களையும் சாதிக்கக்கூடிய யோகம் கொண்டவர். பெண்களால் எல்லாவித சுகங்களையும் இளமை காலத்தில் இருந்தே பெற்றுக் கொண்டிருப்பார். சுயநல மிகுதியாக இருக்கின்ற குணத்தை பெற்றவர். இதனால் உடன் பிறந்தவர், சுற்றத்தார் ஆகியோரின் வயிற்றெரிச்சலுக்கு ஆளாவார். இதற்கு உண்டான பரிகாரம், இருக்கின்ற சுகத்தன்மைக்கு பங்கம் வராமல் இருக்க வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமி பூஜையை செய்து வருவது நற்பலனை கொடுக்கும். ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை 3 வேளைகளிலும் தரிசித்து விட்டு வரலாம். விஷயம் தெரிந்தவர்கள் அம்பாள் உபவாசம் இருந்து இரவில் மட்டும் 1 பொழுது விரதம் கொண்டு காரிய சித்தியை அடையலாம். விளக்கு பூஜை செய்வது மிகவும் பிரியமான பரிகாரமாக இருக்கிறது. இவ்விதமாக நவ கிரகங்களில் எந்த கிரகம் லக்ன பாவத்திலே அமர்ந்திருக்கிறது, அதற்கு எந்த விதமான பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் ஜோதிடம் உங்களுக்கு உதவி செய்து வழிகாட்டும். அதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாய் திகழ்கின்ற அந்த பகுதியிலே இப்பொழுது நாம் இந்த தினப்பலனின் தலைப்பை பார்க்க போகிறோம். அதாவது பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ் பெற்ற அற்புதமான இந்த கோச்சார பகுதியிலே
நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால், ஜூன் 29 கும்பத்திலே வக்ரமடையும் சனி 5 ராசிகளுக்கு அதிர்ஷ்டம்தான். ஜூன் 29 கும்பத்திலே வக்ரமடையும் சனி இந்த 5 ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகின்றார். உங்கள் ராசி இருக்கிறதா? சனி வக்ரத்தால் 5 ராசிக்காரர்களுக்கு பொன்னான காலம் இருக்கும் என்று இந்த நேரத்தில் மரியாதை, செல்வம், புகழ், வேலை, சொத்து வாங்கும் போன்ற வாய்ப்புகள் உருவாகும் என்று ஜோதிட நிபுணர்கள் தெரிவித்து உள்ளனர். கிரக மாற்றங்கள் நம் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வருகின்றன. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகமும் ஏதாவது ஒரு ராசியின் அதிபதியாக மாறி அதிர்ஷ்டத்தை உருவாக்கும். தற்பொழுது கும்ப ராசியிலே சனி வக்ரம் அடைவதால் பல ராசிக்காரர்கள் பலனை பெற போகிறார். குறிப்பாக 9 கிரகங்களில் ராகு மற்றும் கேது ஆகிய 2 நிழல் கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் முன்னோக்கியே எப்பொழுதும் சென்று கொண்டிருக்கும். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை பெயர்ச்சி என்கின்றோம். அவ்வாறு அடுத்த ராசி, அடுத்த நட்சத்திரம் என்று பெயர்ச்சி அடையாமல் தற்போது சஞ்சரிக்கும் அந்த ராசியிலே அல்லது நட்சத்திரிலே பின்னோக்கி சுழல்வதை தான் ஆங்கிலத்தில் ரெட்ரோகிரேட் என்று அழைக்கின்றோம். இதைதான் தமிழில் வக்ரம் என்று குறிக்கப்படுகிறது. அடுத்தது சனி பெயர்ச்சி என்று சொன்னாலே பலருக்கு கலக்கம் வந்துவிடும். ஜாதக ரீதியாக 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்ட சனி என்று தனி நபர் ஜாதகத்தில் சனி தசை போன்ற காலங்கள் கடுமையான சோதனைகளை ஏற்படுத்தும் காலமாக இருக்கலாம். அவரவர் செய்யும் செயலுக்கு ஏற்றவாறு பலன்களை கொடுப்பதில், சோதனைகளை எதிர்கொள்வதில் சனி பகவான் நீதிமான் என்று அறியப்படுகிறார். பொதுவாகவே சனி பெயர்ச்சி என்பது 2.5 முதல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். ஆனால் அவ்வப்பொழுது ஒரு சில வாரங்கள் முதல் சில மாதங்கள் வரை சனி பின்னோக்கியபடிதான் செல்லுவார். அதன்படி வருகின்ற ஜூன் 29ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 2:29 மணிக்கு கும்ப ராசியில் வக்ரமடையும் சனி பகவான் மீண்டும் நவம்பர் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் செல்லத் தொடங்குவார். அப்பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்? முதலிலே மேஷம். உங்கள் ராசிக்கு 11வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். இந்த ராசிக்காரர்கள் பணப்பலன்களை பெற போகிறார்கள். இது தவிர உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். உங்கள் தொழிலிலே புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். அது மட்டுமின்றி சனி உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனியின் வக்கரம் மிகுந்த பலன்களை தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 10வது வீட்டில் பிற்போகாக இருப்பார். அத்தகைய சூழ்நிலையே நீங்கள் பெரிய வெற்றியை அடைய முடியும். நீங்கள் அரசு பணியை செய்தால் இதிலே உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்கள் நோக்கம் விரிவடை. அத்துடன் உங்கள் வருமான உயரும் வாய்ப்பு உள்ளது. அடுத்தது சிம்மம். சனியின் இந்த பிற்போக்கு நிலை வக்ரம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமாய் இருக்கும். அவர்கள் தங்கள் தொழிலிலே முன்னேற்றம் அடைவார்கள் மற்றும் அவர்களுடைய நிதி வாழ்க்கையிலே வெற்றிக்கான வாய்ப்புகள் உருவாகும். இந்த காலத்திலே சிம்ம ராசிக்காரர்கள் சொந்த தொழில் தொடங்கலாம். இதன் மூலம் பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். உங்கள் பணி ஏதேனும் நிலுவையில் இருந்தால் அதை மீண்டும் தொடரலாம். இது மட்டுமன்றி உங்கள் திருமண வாழ்வில் ஏதாவது பிரச்சனை என்று இருந்தால் அது இப்பொழுது சரியாகிவிடும். அடுத்தது தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனியின் வக்கரம் காரணமாக அதற்றம் முழுமையாக துணை நிற்க போகிறது. வேலை உள்பட பல துறைகளில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. இந்த காலகட்டத்திலே உங்கள் கடின உழைப்புக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். உங்களின் மரியாதை கூடும்.
சக ஊழியர்கள் மற்றும் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். இந்த காலகட்டத்திலே சனி உங்களுக்கு நிதி நன்மைகளை தருவார். அடுத்தது மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு செல்வம் உயர வாய்ப்பு உள்ளது. சனியின் வக்கரத்தால் நிதி நிலை வலுப்பெறுவதோடு உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பு அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சொத்து வாங்கினால் அது உங்களுக்கு மிகவும் சாதகமான பலனை தரும். இது மட்டுமின்றி சனியின் பிற்போக்கு தனம் உங்கள் காதல் உறவுகளின் நன்மை பயக்கும். மேலும் உங்கள் குடும்பத்துடன் உங்கள் உறவு இன்னும் இனிமையாக மாறும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவரும் புண்ணியவான்கள், பாக்கியவான். இது பொது பலன் என்பதால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து தனிப்பட்ட முறையிலே வழிகாட்ட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு அந்த அலைபேசிகளின் மூலமாக உங்களுடைய ஜோதிட வழிகாட்டுதல், எஞ்சோதிட வழிகாட்டுதல், வாஸ்து ரீதியான வழிகாட்டுதல் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி, கடைசி பகுதி, இந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்போது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷராசி. காரியங்களின் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரை. அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய். நட்சத்திர பலன். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரை. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பதும் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டவும் செய்வார். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கும். காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாய் நடந்து கொள்வார்கள். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவு ஏற்படக்கூடும். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கும். காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாய் நடந்து கொள்வார். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். தொலை தூரத்தில் நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரை. நிலுவையில் இருந்த பணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் முயற்சிகளை ஆலோசிக்கலாம். மகாலட்சுமியுடைய வழிபாடு மகிழ்ச்சியை தரும். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். தொலை தூரத்தில் இருந்து நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரை. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நிலுவிலே இருந்து வந்த பணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் முயற்சிகளை ஆலோசிக்கலாம். மகாலட்சுமியுடைய வழிபாடு மகிழ்ச்சியை தரும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
முக்கியமான முடிவை ஒன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள். வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும். சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவீர்கள். நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். வியாபாரிகளுக்கு விற்பனை சூடு பிடிக்கும். லாபமும் அதிகரிக்கும். பைரவரை வழிபடுவது நல்லது. நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முக்கியமான முடிவை ஒன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள். வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவீர்கள். நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு விற்பனை சூடு பிடிக்கும். லாபமும் அதிகரிக்கும். பைரவரை வழிபடுவது நல்லது. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு மௌனியாக இருப்பது நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாகவும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சிணியை குறைப்பதற்கு சிவ வழிபாடும் சிவபதிகம் அல்லது கோளாறு பதிகத்தை ஓதி சந்திராஷ்ட தின தீட்சிணியை சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் குறைத்துக் கொள்ளலாம். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். தாய் வழி உறவினரும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதர வகையிலே சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மாலையில் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாக வாய்ப்பு உண்டு. விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும். தாய் வழி உறவினரும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதர வகையிலே சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மாலையில் எதிர்பாராத செலவுகள் கையிருப்பு கரை. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகி வாய்ப்பு உண்டு. விநாயகருடைய வழிபாடு நலம் சேர்க்கும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. மாலையில் உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்த வேண்டிய உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அம்பிகை வழிபாடு சிறப்பு பலன்களை தரும். நட்சத்திர பலன். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. மாலையில் உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்த வேண்டிய உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். சிலருக்கு வீட்டில் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலிலே உரிய கவனம் தேவை. திருமால் வழிபாடு நலம் செய்யும். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளிலே ஈடுபடுவதை தவிர்க்கவும். சிலருக்கு வீட்டில் தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் உரிய கவனம் தேவை. திருமால் வழிபாடு நலம் சேர்க்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வழக்கமான பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. மற்றவருடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும். சகோதரருடைய ஆலோசனை கேட்டு வருவார்கள். அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியே செல்வதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு
தடைகளை விலக்கும். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை. மற்றவுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதரர்களுடைய ஆலோசனையை கேட்டு வருவார்கள். அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியே செல்வதை தவிர்க்கவும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் விலகும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும். தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பிற்பகலுக்கு மேல் வீண் செலவுகள் மனசஞ்சலம் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் இணக்கமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. இன்று நரசிம்மர் வழிபாடு சிறப்பை தரும். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினருடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பகலுக்கு மேல் வீண் செலவுகள் மனசஞ்சலம் ஏற்படுத்தும். கவனம் தேவை. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் இணக்கமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. இன்று நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பொறுமையும் சகிப்பு தன்மையும் அதிகம் தேவைப்படும். தாயின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு உற்சாகம் தரும். உறவினக வகையிலே வீண் மனஸ்தாபம் ஏற்படும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் கிடைத்து விடுவதால் சமாளித்து விடுவீர்கள். வாடிக்கையாளருடன் கடுமை காட்டாமல் இன்முகத்துடன் பேசுவது நல்லது. விநாயகர் வழிபாடு நலம் செய்யும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொறுமையுடன் சகிப்புத்தன்மையும் அதிகம் தேவைப்படும். தாயின் அன்பு ஆதரவு மனதுக்கு உற்சாகம் தரும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் வகையிலே வீண் மனஸ்தாபம் ஏற்படும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் கிடைத்து விடுவதால் சமாளித்து விடுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையாளருடன் கடுமை காட்டாமல் இன்முகத்துடன் பேசுவது நல்லது. விநாயகர் வழிபாடு நலம் செய்யும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். சிலருக்கு உணவு ஒவ்வாமை, உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட இடம் உண்டு. பயணங்களில் குறிப்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். சில பயணங்கள் அலைச்சலை தரலாம். அதனால் பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய போட்டியாளர்களை களத்தில் சந்திப்பீர்கள். அதிக தொழில் போட்டியின் காரணமாக சிலருக்கு நேரத்திற்கு உண்டு உறங்க முடியாத நிலை காணப்படும். உத்தியோகத்தில் சக ஊழியருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெண்களை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். சிலருக்கு உணவு சம்பந்த ஒவ்வாமை பிரச்சனை ஏற்பட இடம் உண்டு. பயணங்களில் குறிப்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில பயணங்கள் அலைச்சலை தரலாம். அதனால் பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய போட்டியாளர்களை களத்தில் சந்திப்பீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழிலில் போட்டியின் காரணமாக சில நேரத்திற்கு உண்டு உறங்க முடியாத நிலை காணப்படும். உத்தியோகத்தில் சக ஊழியருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெண்களை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வராமல் பார்த்து கொள்ளும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.